This is a slow animation video with gentle colors, totally safe for your kids. பசங்க எல்லாருமே ஸ்டோரி பீரியட்க்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம 4வது ஆத்திச்சூடி கத்துப்போம்னு நினைக்கிறேன். ஆமா, மிஸ் நமக்கு இது வரைக்கும் 3 ஆத்திச்சூடி கதைகள் சொல்லிருக்காங்கல்ல. ஆ ஆ இ. இன்னைக்கு புது கதை கத்துப்போம். எனக்கு அந்த 3 ஆத்திச்சூடியுமே நல்ல ஞாபகம் இருக்கு. முதல்ல அறம் செய்ய விரும்பு, அப்புறம் ஆறுவது சினம், அப்புறம் அது ஏதோ ஈல ஆரம்பிக்குமே, என்ன அது? எனக்கு தெரியும், இயல்வது கரவேல். ஓ ஆமா, இன்னைக்கு நாம 4வது ஆத்திச்சூடிய கத்துக்கலாம். டீச்சர் கிளாஸ் ரூம்குள்ள வந்தாங்க. Good morning little sunshines. Good morning miss. சரி சொல்லுங்க. யாராவது மற்றவங்களுக்கு உதவி பண்ண போறத நீங்க தடுத்திருக்கீங்களா? எனக்கு தெரியல மிஸ். நான் என்னோட பொம்மைகளை என் அப்பா என் தம்பிக்கு கொடுக்க வேண்டான்னு சொல்லி தடுத்திருக்கேன். சரி, இன்னைக்கு நாம இத பத்தி ஒரு அழகான கதைய பார்க்கலாம். முன்ன ஒரு காலத்துல ஒரு அழகான காலை நேரம், பச்சை பசேல்னு ஒரு அழகான புல்வெளி. அங்க ஒரு குட்டி புளிய மரம் இருந்துச்சு. அந்த சின்ன புளிய மரம் எல்லாருக்கும் அழகா நிழல் கொடுக்கும். பன்னி அந்த மரத்துக்கு கீழே நிழலுக்காக வந்து நிற்கும். எவ்வளவு வெயில்! இந்த வெயில் என்னோட அழகையே குறைச்சிடும் போலயே. பன்னி சொன்னதை கேட்டு அந்த சின்ன மரம் அழகா ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சான். இன்னும் நிறைய விலங்குகள் அந்த சின்ன புளிய மரத்தை தேடி நிழலுக்காக வருவாங்க. நரி அதோட குட்டி ஃபேனை அவனுக்கே விசிறிக்கிட்டு வருவான். ஆமை பொறுமையா நிழலை தேடி அந்த மரத்துக்கிட்ட வரும். மைனா தள்ளாடிக்கிட்டே நிழலை தேடி வரும். எல்லாரும் சின்ன புளிய மரத்துக்கு கீழே உட்காந்து அதோட நிழல்ல ஓய்வெடுப்பாங்க. புளிய மரம் இப்படி எல்லா விலங்குகளுக்கும் நிழல் கொடுக்கறத அங்க இருந்த தேக்கு மரமும் ஆலமரமும் பார்த்துட்டு இருந்துச்சு. தேக்கு மரம் சொல்லுச்சு, இவ்ளோ நல்லவங்களா ஏன் இருக்கணும், தேவை இல்லாதது. ஆலமரம் சொல்லுச்சு, நீ இப்படியே மத்தவங்களுக்கு நிழல் கொடுத்து உதவி பண்ணிட்டு இருந்தா கடைசியில உன்கிட்ட ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதுக்கு அந்த சின்ன புளிய மரம், ஆனா என்னால நிழல் கொடுத்து உதவ முடியும் போது நான் ஏன் பண்ணக்கூடாது, நான் உதவி செய்தேன்னு சொல்லுச்சு. இதே மாதிரி தினமும் எல்லாருக்கும் நிழல் கொடுத்து அந்த சின்ன புளிய மரம் உதவி பண்ணிட்டே இருந்துச்சு. புதுசா நிறைய விலங்குகள் அந்த சின்ன மரத்தை தேடி வந்தாங்க. அணில் அங்க வந்து ரெஸ்ட் எடுக்கும். முள்ளம்பன்றி அந்த மரத்தோட நிழலுக்காக வரும். குட்டி மான் கூட அங்க வந்து ஓய்வெடுக்கும். அந்த பெரிய தேக்கு மரம் சொல்லுச்சு, நீ இப்படியே நிழல் கொடுத்து உதவி பண்ணிட்டே இரு, உன்னை யாருமே கண்டுக்க போறதில்ல. ஆலமரம் சொல்லுச்சு, நிழல் ரொம்ப முக்கியம், அத சேர்த்து வைக்காம ஏன் இப்படி எல்லாருக்கும் கொடுத்து வேஸ்ட் பண்ற? குட்டி மரம் இதை கேட்டதும் ஒரு நிமிஷம் யோசிச்சுது. ஆனாலும் எல்லா விலங்குகளுக்கும் நிழல் கொடுத்து உதவி பண்ணிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் செம்ம வெயில் கொளுத்துச்சு. அனல் காத்து வீசுச்சு. விலங்குகள் எல்லாரும் நிழல் தேடி ஒதுங்க இடம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க.
நரி சொல்லுச்சு, ஐயோ எனக்கு மயக்கமா வருது, ஏன் இப்படி வெயில் கொளுத்துது? பன்னி அதோட காதை வச்சு விசிறிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஆமை வேக வேகமா நிழல தேடி போக ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த சின்ன மரம் அதால எவ்வளவு நிழல் கொடுக்க முடியுமோ அவ்வளோ நிழல் கொடுத்து எல்லா விலங்குகளுக்கும் உதவி பண்ணுச்சு. எல்லாரும் அந்த மரத்தோட நிழல்ல போய் குவிஞ்சாங்க. நரி, ஆமை, பன்னி, மான், மைனா எல்லாருமே. ஆலமரமும் தேக்கு மரமும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க பாரு, எல்லா விலங்குகளும் எவ்வளவு சந்தோஷமா அந்த சின்ன மரத்தோட நிழல்ல இருக்காங்க. ஆமா, பத்திரமா இருக்காங்கல்ல. எல்லா விலங்குகளும் பெரிய மரத்தை ஏக்கத்தோட பார்த்தாங்க, நிழல் கொடுக்காதான்னு. ஆலமரமும் தேக்கு மரமும் நிழல் கொடுத்து உதவி பண்ற சந்தோஷத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. உதவி பண்றத எப்பவுமே நிறுத்தக்கூடாதுன்னு கத்துக்கிட்டாங்க. எல்லா விலங்குகளுக்கும் நிழல் கொடுத்து உதவி செஞ்சாங்க. எல்லா விலங்குகளும் சந்தோஷமா நிழலுக்கு போனாங்க. அந்த அனல் காத்து குறைஞ்ச அப்புறம் தேக்கு மரம் சொல்லுச்சு, எங்களை மன்னிச்சிட்டு சின்ன மரம், நீ மத்தவங்களுக்கு உதவி பண்றத நாங்க தடுக்க பார்த்தோம், ஆனா மத்தவங்களுக்கு உதவி பண்றத நிறுத்த கூடாதுன்னு நாங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். எல்லா விலங்குகளும் ஓ ஆமான்னு சந்தோஷமா சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லா மரங்களும் விலங்குகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தாங்க. வாவ், சூப்பர் மிஸ். மரங்கள் ரொம்ப நல்லதுல, அது யார்கிட்டயுமே பேசாது, ஆனா எல்லாருக்குமே உதவி பண்ணுது பாருங்க மிஸ். இன்னைக்கு நாம கத்துக்க போற ஆத்திச்சுடி ஈவது விலகேல். ஈவது விலகேல். ஒருவர் மற்றவருக்கு கொடுப்பதை நீ இடையில் சென்று தடுக்க கூடாது. ஈவது என்றால் கொடுப்பது. கொடுப்பது ஒரு நல்ல குணம். அதை விட்டு நீ விலகி விடாதே. அந்த குணத்தை நீ விலக்கி வைக்காதே. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மத்தவங்க உதவி பண்றத நீங்க எப்பவுமே தலையிட்டு தடுக்க கூடாது. அதே மாதிரி நீங்களும் மத்தவங்களுக்கு உதவி பண்றத நிறுத்தக்கூடாது. உதவி பண்றது எதுவா வேணா இருக்கலாம். சின்ன ஸ்மைல், உங்க டைம், உங்க பென், பென்சில், உங்களோட கைண்ட்னஸ். உதவி பண்றதால உங்க மனசோட சந்தோஷம் இன்னும் ரெட்டிப்பாகும். உதவி பண்றவங்க எப்பவுமே தோத்து போக மாட்டாங்க. நம்மளும் சந்தோஷப்பட்டு மற்றவங்களையும் சேர்த்து சந்தோஷப்படுத்தும். இப்போ எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு மிஸ். உதவி பண்றத எப்பவுமே நிறுத்தக்கூடாது. நாங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறோம். நாலாவது ஆத்திச்சுடிய என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஈவது விலகேல். ஈவது விலகேல். ஒருவர் மற்றவருக்கு கொடுப்பதை நீ இடையில் சென்று தடுக்க கூடாது. இதே மாதிரி முழு ஆத்திச்சுடி கதைகளை கேட்க ஹாப்பி கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.